மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு விவகாரத்தை சரியாக கையாளாததால் தான் தடை விதிக்கப்பட வேண்டிய நிலை வந்ததாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுக மகளிர் அணி செயலாளருமான திருமதி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த மதுரவாயல் MMDA காலனியில் நடந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட கனிமொழி புத்தாடைகள், அரிசி, கரும்பு உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். அப்போது ஜல்லிக்கட்டை உச்சநீதிமன்ற உத்தரவுகள்படி உரிய பாதுகாப்புகளுடன் நடத்தியிருந்தால் இந்த தடையே வந்திருக்காது என அவர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்த அவசர சட்டம் நிறைவேற்றப்படுமா என்று மத்திய அரசோ அல்லது பாஜகவோ உறுதியளிக்க வேண்டும் என கனிமொழி வலியுறுத்தினார். திமுக சார்பில் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்த அவர், திமுக தேர்தல் அறிக்கை முடியும் நிலையில் உள்ளதாகவும் தலைமை எப்போது கேட்டாலும் சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இந்த ஜல்லிக்கட்டை சரியான முதலே சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அடிப்படைகளின் சரியாக செய்து அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தால் நிச்சயமாக அதற்கு தடையே வந்திருக்காது. அதை செய்ய தவறியதால் தான் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பூதாகாரம் ஆகி எல்லோருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டது. அது நிறுத்தப்பட்டது. இப்பொழுது இந்த ஆண்டு அதுக்கு வந்துவிடும், அந்த தடை நீக்கப்படும் என்ற நம்பிக்கை தரப்பட்டது. ஆனால் அது சரியாக கையாளப்படாததால் மறுபடியும் இந்த ஆண்டு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.